இன்று நாம் கல்வியை போற்று என்ற அழகான பாடலை கற்றுக்கொள்வோம். கல்வி நம்மை உயர்த்தும் ஒரு பெரிய செல்வம். நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி நமக்கு தரும் நன்மைகளை இந்த பாடல் மூலம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இப்பாடலின் பொருளை பார்ப்போம். அருளினை வளர்த்து அறிவை சீராக்கி மயக்கத்தினை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியாகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். இவ்வரிகளில் வரும் சொல்லும் பொருளும். பெருக்கி என்பது வளர்த்து, திருத்தி என்றால் சீராக்கி, மருளை என்றால் மயக்கத்தை, மதி என்றால் அறிவு, தெருளை என்பது தெளிவை, ஆவி என்பது உயிர், அறுத்துவதும் என்றால் தருவதும், பொருந்துவதும் என்றால் சேர்வதும். இந்த பாடல் வரிகளை கவனித்தீர்களா? அருளை, மருளை, அறுத்துவதும் பொருத்துவதும் ஆகிய சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒரே எழுத்தாக உள்ளது. அதனால் இவை எதுகை ஆகும். முதலெழுத்து அளவுத்து என்றால் குறிலாக உள்ளது. இவ்வாறு முதலெழுத்து குறிலாக இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை ஆகும். நூல்வெளி. இப்பாடலை எழுதியவர் க.ப. செய்குதம்பி பாவலர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். இவர் சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் மற்றும் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெற்றவர். இவர் நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நீதி வெண்பா என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. இப்பாடலை பாடலாக பாடுவோமா? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. Powered by Free Hands Educational Private Limited.